சில வெற்றி வாய்ப்புங்கிற என் கையில் இல்லையே, என் மக்கள் கையில் இருக்குது. நான் வெல்லணும்னு என் மக்கள் நினச்சா நான் வெல்லுவேன். அவ்வளோதானே. இது என்ன வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு என்ன கேள்வி? கிட்டத்தட்ட 20 வருஷமா போராடிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கிளை கவர்ச்சி மூலமா ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், மக்கள் நீதிமன்ற கமலஹாசன் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ டிவிகே விஜயா இருக்கட்டும், இது அந்த வெற்றியை தட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த இல்லை தற்காலிகமாக தள்ளி போடலாம் ஒழிய நிலையாக தடுக்க முடியாது. திரைக்கவர்ச்சி எப்போவுமே மங்கும், இணை எழுச்சி எப்பவும் பொங்கும். நான் உங்களுக்கு நிரூபிச்சிருக்கேன். 4.5 லட்சத்துலேருந்து 36 லட்சம் வரை வந்திருக்கேன். அது யார் வந்தாலும் திரைக்கவர்ச்சிங்கிறது மங்கும். நீங்கள் உங்கள் முன்னாடி நிற்கிற கூட்டத்தை தக்க வைக்கணும்னா நீங்கள் அவன் வழியை உங்கள் மொழியில் கடத்தணும். ஆகச்சிறந்த கருத்துக்களை முன் வச்சு அவனை இருத்தணும். அந்த ஆற்றல் இருக்கான்னு பார்க்கணும். திரைக்கு வச்சுன்னா இந்த மூஞ்சியை 4 தடவை பார்த்தா அதே மூஞ்சி தான், அப்புறம் அது மங்கிடும். நான் என்னை யாரும் பார்க்க வர மாட்டான். எங்கள் அண்ணன் என்ன சொல்லுது, என் மகன் என்ன சொல்கிறான், என் பிள்ளை என்ன சொல்லுதுன்னு கேட்க வருவான். அப்போ இணை எழுச்சி பொங்கும். எப்படின்னா, உன் வெயிட் அடித்தா நான் தேவைப்படுவேன், நிலத்தை பறிச்சா நான் தேவைப்படுவேன், மீனவனை சுட்டா நான் தேவைப்படுவேன். என் இனத்துக்கு ஒரு பிரச்சனைனா என்னை என் மக்கள் தேடுவான். ஏன்னா அது இணை எழுச்சி. திரைக்கவர்ச்சி மங்கும், இணை எழுச்சி பொங்கும். புரிஞ்சிருச்சா? அதனால இதெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு புரட்சிக்காரன் ஒரு போராளி நிற்க முடியாது. மாற்று அரசு டிவிக்கு திரும்பவும் இலவசம் 6 கேஸ் சிலிண்டர், தங்கம், இது எந்த மாதிரியான இதா இருக்கும்? அது மாற்று இல்லை, பெருத்தையா மாற்று. அதே திராவிட தீய ஆட்சி முறை இருக்குல்ல, தீய ஆட்சி, அந்த ஆட்சியின் ஒரு நீட்சியாக தான் நான் பார்க்குறேன். அவங்க 2000 நான் 2500. அப்போ எதுவுமே ஒரு மாறுதலான சிந்தனை இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், கல்வி கடன் பெற வேண்டிய அவசியம் இல்லை, இதுவரை பெற்ற கடன் இல்லை. இனி என் பிள்ளைக்கு கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். 1 ரூபா கட்ட நம்ம உலகத்தரத்துக்கு கல்வியை கொடுக்குறேன். அதுதான் சரி. நான் இடைநிறுத்தலுக்கு 15,000 தரேன். ஏன் இடையில நிறுத்தணும்? கல்விக்கு கடன் 20 லட்சம். ஏன் கடன் கொடுக்கணும்? நான் கந்து வட்டி இல்லையே, கவர்மெண்ட்டு. நான் ஏன் கடன் கொடுக்கணும்? என் பிள்ளைக்கு கல்வியை கொடுக்குறது ஏன் கடமை, அதை தான் செய்யணும். அப்போ ஒவ்வொன்று கட்டி பேசக்கூடாது. தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன்னா தாலி கூட வாங்க முடியாதவனுக்கு எதுக்கு வாழ்க்கை, மனைவி? தாலியை கட்டி உழைச்சி சம்பாரித்து வாங்கி கட்டுற வேலை வாய்ப்பு, வருவாய்ப்பு இருக்கும், வாழ்க்கையை கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு யோசிக்கணும். அவன் தான் தலைவன். புரியுதா?